ரோட்ல பைக்ல போயிட்டுருக்கும்போது, ரோடு ஃபுல்லும் பார்த்தா இந்த போகன்வில்லா பூச்செடி கலர் கலரா பூத்திருந்தது. ரொம்பவே அழகா இருந்துச்சு. சரி 3 கலர்லயும் ஒவ்வொரு குச்சி எடுத்துட்டு போயிட்டு நட்டு வச்சு வளருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தாச்சு. ரெட்டு, ஒயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் மாதிரி. அதுக்கப்புறம் நல்லா மழை பெஞ்சிருந்ததால செடி எல்லாம் வந்துட்டு நல்ல புது புது இலைகள்லாம் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த ரோஸ் செடி கூட நல்லா பூத்திருந்தது. அந்த ரோஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா க்யூட்டாக இருந்துச்சு. சரி அதை பறிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப நாள் செடியிலே விட்டோம் அப்படின்னா அந்த செடிக்கு வந்துட்டு திருப்பி சீக்கிரம் பூக்காது. அதனால் நம்ம வந்து அதை பறிச்சிடலான்னு பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல் இலையையும் பறிச்சாச்சுல இந்த செடி பார்த்தாக்க இப்போது மறுபடியும் இலைகள்லாம் விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மல்லி போட்டிருந்தோம்ல அதுவும் வந்துட்டு முளைக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு டைம் நான் போட்டு மல்லி இப்போ தான் முளைச்சிருக்கு. அப்புறம் ஸ்ட்ராபெரி செடி கூட நிறைய வேர் விட்டு விட்டு நிறைய இடத்துல வளர்ந்துருந்துச்சு. இந்த முள்ளங்கி செடியில் நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா நிறைய விதைய போட்டுட்டேன். இதை வேறு தொட்டிக்கு மாற்றி வச்சு பார்க்கணும் வளருதா இல்லையான்னு தெரில. அதுக்கப்புறம் அந்த ரோஸ் வந்து கொத்து கொத்து கொத்தாக இருந்தது. ஆனால் இதை பறித்து தலையிலலாம் வைக்க முடியாது. அப்புறம் இந்த லெமன் செடி வாங்கிட்டு வந்ததுலேருந்தே இதே மாதிரி தான் இருக்குது. விதைங்கள்லாம் வந்து கப்பில் போட்டு வச்சிருந்தேன்ல அது வந்து 3 கப்பில் உள்ளது மட்டும்தான் முளைச்சிருந்தது. ஏன்னா வந்துட்டு பாதி வந்து கீழே கொட்டிருச்சு. அதுக்கப்புறம் மழை பெஞ்சதில் இந்த குட்டி குட்டி செடி அந்த தக்காளி செடிலாம் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சு. வேறு தொட்டிக்கு மாற்றி வைக்கணும். இல்லைன்னா அந்த முள்ளரும்பு செடி வந்துட்டு ஒழுங்காக வளராது. 1 வீக் கழித்து பார்த்தா இந்த போகன்வில்லாவில் ஒயிட் கலரில் வச்ச குச்சி மட்டும் இலையெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்தது. இது வளருதான்னு பார்க்கலாம்.